இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 7ல் அதில் ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு 50 நாள் வரைக்கும் இருந்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சும் கூட அவங்களுடைய சத்தமே வெளியில் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஐஷு தான். ஐஷோட லைவ் வெளில வந்திருக்கு. அவங்க என்னென்னலாம் பதில் சொன்னாங்க, என்னென்னலாம் கேள்வி கேட்கப்பட்டது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஷு கேள்வி கேட்குறாங்க. ஐஷு கிட்ட, நீங்கள் இவ்வளோ நாள் ஆயிடுத்து, உள்ளே உங்களுக்கு ஒரு 50 நாள் இருந்திருப்பீங்க, உள்ளே இருந்ததில் யார் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு பிரதீப் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது பிரதீப் ஸ்ட்ராங் அப்படின்றதால தான் எல்லாரும் கூட்டுக்களவாணித்தனம் பண்ணி அவனை வெளியில் அனுப்புனீங்க, விமனைசர்னு முத்திரை குத்தி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளும் இதை தான் சொல்லிட்டு இருந்தோம். அவன் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்ன்றதால தான் திருட்டுத்தனமாக எல்லாரும் பொய்யா ஒரு கட்டுக்கதையை விழுத்து விட்டு அவனை வெளியேற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் அதுக்கு அப்பாலஜைஸ் கேட்காம இருக்கிறது தான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். பட் ஐஷுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த உடனே அவங்க அப்பாவும் அப்பாலஜைஸ் பண்ணிட்டாரு அவன் பிரதீப் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் ஐஷுவும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்போம் நம்மெல்லாம். ஐஷுவும் ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து அது பப்ளிக் மீடியாலே பிரசுரம் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரதீப் மேலே தப்பு இல்லை, நாங்களாம் ஒன்று சேர்ந்து தான் புள்ளி கேங்காக பண்ணோம் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தும் கூட பிக் பாஸ் முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நீங்கள் மாயா கிட்ட கனெக்டிவில் இருக்கீங்களா, மாயா கிட்ட பேசுறீங்களா வெளியில் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தை அவங்களே பேட்டி கொடுக்க முடியாது தான், முகத்தை காட்ட முடியாத ஓடி போய் ஒழிஞ்சிட்டு இருக்குது. அதுகிட்ட எங்கே இழுத்து பிடிச்சி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசலையோ என்னவோ தெரியல. பட்டு இந்த புள்ளி கேங்கு கூட சேராமல் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஏன்னா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, எவ்வளோ பண்ணணுமோ என்னென்ன பண்ணணுமோ தராதரம் இல்லாத என்ன கேடுகட்ட செயல் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பொய் சொல்கிறதுலேருந்து லவ் ட்ராக் பண்ணிட்டு சுற்றுனதுலேருந்து ஒரு பெண் என்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் ஐஷுவா எலிமினேட் பண்ணி வெளில அனுப்பல, அவங்க அப்பா தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி முதல்ல வெளில அனுப்புங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி தான் வெளிலையும் நம்மளுமே அது மாதிரி தான் பேசியிருக்கிறோம். அப்போ அந்த நியூஸ் அப்படி தான் வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க, நீங்கள் அங்கே இருந்ததில்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிடிச்ச ஆள் அப்படின்னா நான் பிரதீப்பை தான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. பட் பிரதீப்பை தான் சொல்லுவேன் அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்க முடியல. அப்படி சொல்கிற ஆள் கையில் துணியை கட்டிக்கிட்டு விமனைசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்போ எல்லாமே நாடகம், எல்லாமே நடிப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கால் இப்போ திருந்திருக்கலாம் வெளியில் ஏன்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு 50 நாளில் உள்ள என்னென்ன நடக்குதுன்ட்டு பார்த்துருப்பாங்கல்ல, யார் எப்படின்னுட்டு நல்லா தெரிஞ்சதால தான் இந்த புள்ளிக்கிட்ட போயிட்டு சேராமல் இந்த கூட்டம் தனியாகவே இந்த கூட்டத்தை ஒதுக்கி வச்ச மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த புள்ளி கேங்கில் சேராமல் இருக்கிறதே அவங்க வெற்றி அடைஞ்சதுக்கான ஒரு வழி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னும்போது அர்ச்சனா வருவாங்க. பிரதீப் இருந்திருந்தால் பிரதீப் கண்டிப்பாக வந்திருப்பார் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது. பிரதீப் இல்லைன்னா மாயா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாகவே எனக்கு அர்ச்சனா வருவாங்கன்ட்டு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் கணிச்சேன் அர்ச்சனா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரின்ட்டு. கரெக்டு தான். நான் இவங்க மாயா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, மாயான்ற அந்த ஒரு மாயை எத்தனை பேரை பலி கொடுத்துட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்தது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கூட மாயா தரை தட்டி நிற்கிற கப்பல் தான், கீழே தான் தட்டிட்டு நிற்கும். பாவம் புண்ணியம் பார்த்து எதுக்காக மாயாவை சும்மா வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தான். அதனால் மாயாவா சுய இதில் மக்களுடைய ஓட்டை வாங்கி அப்படியெல்லாம் இல்லை. இதில் வேற மாயா உள்ளே உட்காந்துட்டு சொல்லும், எல்லாருக்கும் ரோபோட்ஸ் போட்டிருக்கோம், எல்லாம் எனக்கு மட்டும்தான் அப்படியே மக்கள் போடுறாங்க, இந்த அம்மா சொல்கிறது மட்டும்தான் உண்மை, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் பொய், இதெல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் உட்காந்துருக்குறாங்க. வாய் இருக்குன்றதுக்காக எதை வேணாச்சும் பேசலாம் அப்படின்ற கேஸ் இந்த மாயா.
மாயா வரும் அப்படின்னு இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா மாயாவை அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தாங்கல்ல, அதனால தான் அவ்வளோ பெரிய ஜால்ரா கூட்டம் மாயாவுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தது. மாயாவை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜால்ரா கூட்டம் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டு இருந்தது. அதில் இது ஒரு ஜால்ராவாக தான் இருந்தது. இந்த மாயா தான் இந்த ஐஷுவை வந்து நீ வந்து லவ் ட்ராக்கில் போ, அப்போ தான் வந்து உனக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனையும் இந்த மாயா மட்டும்தான் நிக்சனையும் ஐஷுவையும் கோத்து விட்டு மாமா வேலை பார்த்ததுன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் மாயாவால் வெளியில் போன ஆளுகளுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி இந்த இடத்துல. இதுங்களுக்கெல்லாம் மூளைன்னு ஒன்று இருந்திருந்ததுன்னா அதை சிந்திச்சிருந்துருக்கோங்க. இவளால் தான் நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்றத அது கூட தெரியாத மறுபடியும் உள்ளே போயிட்டு ஜல்ரா தட்டுச்சிங்க பார்த்தீங்களா, சொம்பு தூக்குச்சிங்க பார்த்தீங்களா, அப்போ தான் தெரிஞ்சுது இதுங்களுக்கு வந்து மண்டையில் களிமண்ணை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, எப்படியோ அது வந்து பயம்லாம் தெளிஞ்சு வந்து முதல்ல பேட்டி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐஷு இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ரீல்ஸை கூட போட்டிருந்தாங்க அது இன்ஸ்டாவில். இவர்களுடைய அர்ச்சனா பேசின அந்த டைலாக்ஸை வந்து ஒரு ரீல்ஸாக போட்டு நல்லா வந்திருந்தாங்க. நல்லாவும் இருந்துச்சு அந்த ரீல்ஸு. அப்படின்னும் போதே தெரியுது, சரி இந்த புள்ளி கேங் கூட சேர்ந்தோன்னா நம்ம உள்ளே இருக்கும்போது மட்டும் இல்லை வெளில இருந்தாலுமே நம்ம அவ்வளோதான், அப்போ நம்ம ஒதுங்கி இருக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து பிபி கொண்டாட்டத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா அனுப்ப வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பிரதீப்பையும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோவே ஒட்டு மொத்தமாகவே பிரதீப் ஆண்டனியை வந்து புறக்கணித்தது அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாது. ஒரு தமிழ் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசுகிறவங்களோ தமிழர்களோ யாரையுமே காணும். ஒட்டுமொத்தமாக கன்னடக்காரங்க, இந்த அக்ஷயா, இந்த மலையாளி ஐஷு, மாயா, அதாவது தமிழ் பேசுகிறவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னா இது தமிழ் பிக் பாஸ்னே வைக்கக்கூடாது, கலப்படமாக வச்சுட்டு போயிடணும். தமிழ்நாட்டில் வேறு ஆளே இல்லாத மாதிரி பொறுக்கி எடுத்து தெலுங்கு பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, மற்றபடி தெலுங்கு பேசுகிறவங்க வேறு யார் பார்த்தீங்கன்னா மணியும் தெலுங்கு தான், ரவீனாவை பார்த்தாலே நார்த்தன் சைடு மாதிரி இருக்குது. இவர் தினேஷ் தெலுங்கு, அர்ச்சனா கூட எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு தான் போல் இருக்குது. இப்படி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிரதீப் ஆண்டனி மட்டும்தான் தமிழ் இது பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் கூட அடிச்சுட்டாங்களோ அப்படின்றதும் நம்மளுக்கு தோணுது. நெக்ஸ்ட் டைம்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்ல தோணுது, தமிழ் பிக் பாஸ்னு வைக்காதீங்க. இல்லைன்னா தமிழ் பிக் பாஸ்னால் தமிழ்நாட்டில்னா உங்களுக்கு ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும் இந்த இடத்துல. என்ன சொல்கிறதுனே தெரில. ஏன்னா எல்லாமே ஃபேவரட்டிசம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. மாயாவுக்காக ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஷோவுமே அசிங்கப்பட்டுச்சு இந்த 7 அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்த பிக் பாஸு இந்த அளவுக்கு ஆகுமா இல்லை நல்லபடியாக வருமா அப்படின்றது மக்களை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு பிக் பாஸ் பார்க்கணுன்ற எண்ணமே வரல, நிறுத்திடணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம்.